ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஃபேமிலி. இது எங்களோட ஃபஸ்ட் vlog ஆஃப் 2024. ஸோ இந்த வீடியோவில் ஈசிஆரில் இருக்க ஒரு டெம்பிள் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஈசிஆரில் ஷீரடி சாய்பாபா டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். அண்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க. ஈசிஆர் முட்டுக்காடு போட் ஹவுஸ் க்ராஸ் பண்ணதுமே நமக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா கல்யாண பெருமாள் டெம்பிள் வரும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக்கான டெம்பிள். ஸோ ஒரு நாள் இது உள்ளே எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் உள்ளே அப்படின்னு நாங்கள் வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் அதோட உள்ளே போகிற வழி. ஸோ நெக்ஸ்ட் டு முட்டுக்காடு போட் ஹவுஸ். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த ஷீரடி டெம்பிள் எங்கே இருக்குன்னா நியர் மகாபலிபுரம். ஸோ அந்த டெம்பிள்லேருந்து மகாபலிபுரம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு அந்த ஷீரடி டெம்பிள் வரும். மெயின் ரோட்லேருந்து எண்டு பீச் வரைக்குமே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும் அந்த டெம்பிள். ரொம்ப செம்ம அட்மாஸ்ஃபியராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே நீங்கள் லெஃப்டில் வந்து கார் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வே. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சண்டே போயிருந்தோம். சண்டே அரௌண்ட் ஒரு 11 o'clock. ஸோ யாருமே இல்லை பார்த்திங்கன்னா அங்கே கோவிலில். ரொம்ப காலியாக இருந்தது. நாங்கள் இன்னொரு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். சிம்பனி கலந்து பாடுங்கள். மேலே மேடிடு புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு. அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்கும். அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் தன்னந்தனியாய் பிறந்தவள் உனக்கு. ஸோ டெம்பிள் இன்சைடு இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் சூப்பராக இருப்பார். நாங்கள் ஸ்டாச்சுஸ் எதுவுமே வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணல. பட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பட் நாங்கள் கவர் பண்ணல. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம், செடி, கொடி, நமக்கு வெயிலே தெரியாது. ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இருக்கும். அது அந்த புரோஹிதர்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கங்க. ஸோ அந்த எண்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் டெம்பிள். அண்ட் வந்து இது டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஒரு மணிமண்டபம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் டெம்பிள் இருக்குது. பட் நாங்கள் டெம்பிள் வந்து கவர் பண்ணல. அந்த எண்டு பார்த்திங்களா, இப்போ நான் ஜூம் பண்ணுவேன், அங்கே தான் வந்து பீச் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டெம்பிள், ஃபுல் டெம்பிளோட வியூ இங்கே. ஸோ வீக்கெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டெம்பிளுக்கு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி ஒரு புது ட்ரை தான். பிலால் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சோழிங்கநல்லூரில் ஒரு 6 to 7 months பிஃபோர் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே தான் சாப்பிட போகிறோம். வாங்க எங்கள் கூட போகலாம். ஸோ இது ஈசிஆர் அண்ட் சோழிங்கநல்லூர் லிங்க் ரோடு அந்த கார்னர், அந்த டேர்னிங்கில் இது இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம். அந்த சிக்னல் க்ராஸ் பண்ணி போகிற எல்லா வண்டியுமே இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. அவ்வளோ கூட்டம் வருது. அண்ட் ஃபுட் டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. மலாய் சிக்கன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி பிரியாணிலாம் நார்மல் டேஸ்ட் தான். அண்ட் வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ
அண்ட் ரெஸ்டாரண்ட் கீழேயே பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் ஷாப் இருக்குது. அதுவுமே பிலாலோடது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டில் இருக்கும். ஸோ இதுக்குமே நிறைய கூட்டம் வருது. இது நம்ம டைனிங்க்கும் கொண்டு வராங்க அண்ட் டேக் அவேவும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பன் பட்டர் ஜாம் ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்னஹர் பீச் தான் போகிறோம். சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ பெஸ்னஹர் பீச்சில் வந்து டேம் ஷாப்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அங்கே வந்து பாப்கார்ன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த டாப்பிங்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து போட்டுக்கலாம் என்னென்ன வேணும்னு. இப்போ அந்த ஷாப் தான் போகிறோம். தேங்க்யூ. வாவ் மை குட்னஸ். பேபி ஸோ டேயோட எண்ட் வந்தாச்சு. ஃபைனலாக எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை மாமாவை நாங்கள் பிக் பண்ணுறதுக்காக போனோம். இங்கே சென்னை கொஞ்சம் அவுட்டரில் எங்கள் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு எங்கள் அத்தையும் மாமாவையும் பிக் பண்ணுற போனோம். ஸோ இதான் எங்களோட ஃபார்ம். ஃபுல்லாக நாங்கள் ரைஸ் வச்சுருந்தோம். அது ஃபுல்லாகவே இப்போ அந்த அறுவடை ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து வேறு ஒரு லேண்டு பக்கத்தில். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்குலாம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஓகே, பை பாய். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய். எங்கே இருந்தாயே தேனிலவு தொலைவில் இருந்தும் தென்பில்லாமலே பண்டு நெருங்குதே. கண்மூடி திறக்கும் நேரத்தில் பண்டு தேனை மருந்து நிலா ரசிக்குதே. பார்க்க தோணுமே கொஞ்சம்